வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள்? கொலை செய்ய முன் கணவனிடம் உருக்கமாக கேட்ட மனைவி. அதிர்ச்சி வாக்குமூலம் வெளியானது. சபையில் பூதாகரமாகிய மஹிந்தானந்தவின் ஜம்பர் விவகாரம். குரங்கு அமைச்சருக்கு எதிரான நடவடிக்கை என்ன என கேள்வி. எமது மீனவர்கள் தீவிரவாதிகள் அல்ல. இஜாஸ் மீதான துப்பாக்கி சூட்டுக்கு வலுக்கும் கண்டனம். பேனா வடிவிலான துப்பாக்கியுடன் களுத்துறையில் சிக்கிய நபர். வெளியான பகீர் தகவல். நீர் பாதாள குழுவை விடவும் பயங்கரமானவர். தேசபந்துவை நோக்கி நேரடியாக கூறியதால் பெரும் சர்ச்சை. ரணிலிடமிருந்து பா லைசன்ஸ் பெற்ற அரசியல்வாதிகள். நீதிமன்றம் எடுத்துள்ள முக்கிய முடிவு. கொழும்பு கால்ஃபீஸில் தாழ்வாக பறந்த புதிய ஏர்பஸ் விமானம். ஆச்சரியமடைந்த மக்கள். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர். முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். வவுனியாவில் ஆசிரியையான 32 வயதுடைய இளம் குடும்ப பெண் கணவனால் கழுத்து வெட்டி கொல்லப்பட்டமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. தனது மனைவியை கொலை செய்ததாக கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 35 வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுகீர்தரன் என்ற இளம் குடும்பஸ்தரான பெண்ணின் கணவர் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்வர்ணலதா என்ற 32 வயதான ஆரம்ப பிரிவு ஆசிரியரான இவர் கணவனால் கொலை செய்யப்பட்டமைக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்த போதிலும் கணவனினால் புளியங்குளம் போலீசாருக்கு வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தனது மனைவியின் மேல் ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தான் கொழும்பில் தங்கி இருந்து கட்டிட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு 21 வயது இளைஞனினால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் உச்சம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்து மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் கருத்து முரண்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாய்க்கு சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய் சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்துச் சென்றேன். இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தனக்கு நீண்ட கால சந்தேகம் ஏற்பட்டு இருந்தது. இதனை அடுத்தே மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி சின்ன பூவரசங்குளம் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று கொலை செய்தேன். அந்த காட்டுப்பாதையின் வழியே 200 மீட்டர் அளவில் சென்றதன் பின்னர் மனைவி ஏன் இந்த வீதியால் செல்கிறீர்கள் என கேட்டபோது தான் அந்த குறித்த 21 வயது இளைஞன் இந்த பகுதிக்கு வருவதாகவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக தன்னை அழைத்து வந்திருக்கிறதாகவும் கூறியதாக அந்த சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். கொலை இடம்பெற்ற குறித்த பகுதிக்கு தடயவியல் போலீசாரும் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றத்தை அவமதித்துள்ள நீதி அமைச்சருக்கு என்றோ ஒரு நாள் கைதி உடையான ஜம்பர் அணிவிப்போம் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஆளும் தரப்பை கடுமையாக சாடினார். பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர், ඔබතුමා කිව්වා ජාතික ජනබලවේගයේ තමයි මහින්ද නන්දයි අරේ ඇතුළට දැම්මේ කියන එක අපි ටීවී එකේ ප්‍රවෘත්ති වලට දැම්මා.
අපි ඒක දැක්කා. දැකපු හින්දා තමයි අපි මේ කියන්නේ. ඔබතුමා ටිකක් එදා සැර වෙලා චූන් වෙලා පළාත් පාලන ආයතන පිහිටවන හින්දා චූන් වෙලා ඔබතුමා චූන් එකට කිව්වා. නමුත් මේ අධිකරණ තීන්දුව දුන්නා අධිකරණයේ නඩුකාර මහත්තුරු 3 දෙනෙක්. ඒ නඩුකාර මහත්තුරු 3 දෙනාගේ ත්‍රෙඩි ඔබතුමා ගැලෙව්වා. මොකද මේක ආණ්ඩුවේ අධිකරණයක් වෙන මිනිහෙක් කිව්වනම් කමන්නේ. වෙන කවුරු හරි කිව්වනම් කමන්නේ. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரை சிறைக்கு அனுப்பியதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தானந்த அலுத்கமகே விவகாரத்தில் 3 நீதியரசர்கள் ஏகமனதாக வழங்கிய தீர்ப்பினை நீதி அமைச்சர் சவாலுக்குட்படுத்தியுள்ளார் என்றார். இதன் போது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார විනාඩි 9ක් කතා කරපු එක විනාඩි 1මාරක එඩිට් එකක් දාලා තියෙනවා යම් ටෙලිවිෂන් නාලිකාවකින්. ඒක සම්පූර්ණ අසත්‍ය කතාවක් වෙතුමා කියන්නේ. ඒක කොයිම ආකාරයකවත් අධිකරණයට අපහාස කිරීමක් කළා නැහැ. මම අධිකරණයට අපහාස කළා තියෙනවා නම් ඒක පැමිණිලි කරන්න තැන් තියෙනවා. 9 நிமிடமாக நான் குறிப்பிட்ட விடயத்தை ஊடகம் ஒன்று 1 நிமிட காணொளியாக திரிவுபடுத்தியுள்ளது. நான் நீதிமன்றத்தை ஒருபோதும் அவமதிக்கவில்லை. அவ்வாறு அவமதித்திருந்தால் முறைப்பாடளிக்க முடியும். ஆகவே எச்சந்தர்ப்பத்திலும் நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை, பொய்யுரைக்க வேண்டாம் என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய சாமர சம்பத், මීට කලිනුත් මේ අධිකරණ ඇමතුමා මේ කූට ලේඛනයක් හදලා මහාචාර්ය පට්ටමක් මේ අර්ජුන නවත්තන්න කතා පොඩ්ඩක්. මේ කූට ලේඛනයක මහාචාර්ය පට්ටමක් මුලින් දාලා දෙවෙනි පාරේ ඒක නෑ කිව්වා. ඒක එක වැරද්දා. ඊළඟට මේ උසාවියේ නඩුකාර තුමාලා දීපු තීන්දුව ඒ උසාවිය හැල්ලුවට ලක් කළා. මෙයාට ජම්පර් අන්දනවමයි. SP දිසානායක ජම්පර් ගැව්වා. රංජන් රාමනායක ජම්පර් ගැව්වා උසාවියට විරුද්ධව කතා කළා. ඔයාට කවදා හරි දවසක ඔය ටීවී එකේ තියෙන රෙකෝඩ් අරන් ඔයාට ජම්පර් අන්දන එක අන්දනවමයි. අන්න ඒක තියාගන්න ඔයා තමයි පළවෙනියට ජම්පර් ගන්නේ. இந்த நீதி அமைச்சர் போலியான பத்திரங்களை சமர்ப்பித்து கலாநிதி பட்டத்தை தனது பெயருக்கு முன்னால் பதித்துக் கொண்டார். உண்மை வெளிவந்ததன் பின்னர் பட்டத்தை நீக்கிக் கொண்டார். தற்போது நீதிமன்றத்தை அவமதித்துள்ளார். இவருக்கு நிச்சயம் கைதி உடையான ஜம்பரை அணிவிப்பேன். SP திசாநாயக்க, ரஞ்சன் ராமநாயக்க ஆகியோர் நீதிமன்றத்தை அவமதித்து சிறை சென்றார்கள். அதேபோல் இன்றொரு நாள் நீதி அமைச்சர் நீதிமன்ற அவமதிப்புக்கு சிறை செல்வார். මහින්දානන්දයි අපේ තව ඇමති කෙනෙකු ඇතුළට දැම්මා. දැන් මේ මොනවද කැරම් බෝඩ් වලට. හැබැයි උන් කැරම් බෝඩ් බෙදුවා. හැබැයි මේ රිලා ඇමති ලක්ෂ 100කට වැඩිය රිලා උට්ට වැඩි වියදම් කරලා අද රිලවෙකුට අඹ ගෙඩියක් දෙන්න බැරි වුණා. රජේ සල්ලි එයාට දාන්න ඕන අවුරුදු 40ක් රිලා ඇමතියා. மஹிந்தானந்த் கேரம்போர்ட் விநியோகித்ததால் சிறை சென்றுள்ளார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் குரங்கு அமைச்சர் குரங்கு கணக்கெடுப்புக்கு 100 லட்சம் ரூபாவை செலவழித்துள்ளார். ஆனால் குரங்குகளுக்கு ஒரு மாம்பழம் கூட வழங்கவில்லை. குரங்குகளின் எண்ணிக்கையும் வெளிவரவில்லை. ஆகவே குரங்கு அமைச்சரை 40 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு எதிராகவே அமைகிறது. பிரைபரி சரணம் கச்சாமி என்ற துதிபாடும் நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பிடித்துக் கொண்டு அரசாங்கம் செயற்படுகிறது. லஞ்ச ஆணைக்குழுவும் அரசாங்கத்துக்கு ஏற்றாற்போல் செயற்படுகிறது. எத்தனை நாட்களுக்கு இவ்வாறு செயற்பட முடியும் என்று பார்ப்போம் என்றார். திருகோணமலை புல்மூட்டையிலிருந்து கடற்றொழிலுக்கு சென்றவர்கள் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கடற்றொழிலாளர் ஒருவர் படுகாயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இஜாஸ் என்ற கடற்றொழிலாளர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நமது கடற்றொழிலாளர் தீவிரவாதிகள் போல் நடத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இப்பொழுது முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மீனவர்கள் அந்த பெருநாளுக்காக சில வருமானங்களை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற இந்த நேரத்திலே இன்று இவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக அல்லது போதைப் பொருட்களை கடத்துவர்களாக கருத்தில் கொண்டு இன்று இவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஆகையால் இந்த தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை எந்த அடிப்படையிலே நடைபெற்றிருக்கின்றது என்பது ஒரு சரியான
பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கடற்றொழில் திணைக்களத்தில் முறையாக சுருக்கு வலைக்கு அனுமதி பத்திரம் பெற்று கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் மீதே கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். சுருக்கு வலை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 மைல் நிபந்தனை திருகோணமலை போன்ற குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒன்று என்று நான் பல வருடங்களாக பாராளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் சுட்டிக்காட்டியுள்ளேன். இதுவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்றார். திருகோணமலை குச்சவெளியிலிருந்து கடலுக்கு சென்ற இஜாஸ் என்ற நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினை கண்டிப்பதாகவும் துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அப்பாவி சமூகத்தினர் மீது கடற்படை பாதுகாப்பு தரப்பினர் அத்துமீறி நடப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். மேலும் குச்சவெளி துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல இன்று பாராளுமன்றில் தெரிவித்தார். ගරු මන්ත්‍රීතුමා විසින් කරන ලද සිද්ධිය සම්බන්ධයෙන් සොයා බලා මේ ගරු සභාවට වාර්තාවක් කරන්න. வடிவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பாணந்துறை ஹொரை தொட்டுவ பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் இருந்த ஒருவரை நேற்று மாலை சோதனை செய்தனர். அப்போது குறித்த நபரின் சட்டைப்பையில் இருந்த இந்த வெளிநாட்டு தயாரிப்பு பேனா வடிவ துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது ஒரு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி என்றும் அது செயல்படும் நிலையில் உள்ளது என்றும் கொலைக்கு மிகவும் சூட்சுமமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் சுமார் 4.5 அங்குல நீளம் கொண்ட இந்த துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார் என்பது குறித்து களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மொரட்டுவை மோல்பே பகுதியைச் சேர்ந்த 43 வயதானவரே இவ்வாறு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார். உயர் நீதிமன்ற நீதியரசர் பி சூரசேன தலைமையிலான குழுவின் முன்னிலையில் நேற்று ஆஜராகிய போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கும் சட்ட அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸுக்கும் இடையில் கடும் தர்க்கம் நிலவியது. தேசபந்து தென்னகோன் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர், ஹரக்கட்டாவும் அச்சமடைவார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் குற்றஞ்சாட்டிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இவர் என்னை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்திலும் பேசுகிறார், அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டார். பிரதிவாதியான தேசபந்து தென்னகோன் மாத்தறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருந்ததாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் குற்றச்சாட்டை முன்வைத்த போது இதற்கு பதிலளித்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சார்பில் குழுவில் முன்னிலையான சட்டத்தரணி சஞ்சய வீரவிக்ரம இந்த குற்றச்சாட்டை தாம் நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவிக்கான அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அவரது துர்நடத்தை ஆகிய காரணிகளை உள்ளடக்கிய வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. குழுவின் தலைவர் உயர் நீதிமன்ற நீதியரசர் பி சூரசேன, நீதியரசர் NP இத்தவெல, தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் தலைமையில் குழு கூடியது. இதன்போது மாத்தறை வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்குரிய 31 சாட்சியாளர்களில் 1 முதல் 22 வரையான சாட்சியங்களை குழுவுக்கும் மற்றும் பிரதிவாதியான போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தரப்புக்கும் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் மேற்கொண்டிருந்தார். கடந்த அமர்வின் போது தான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை ஊடகம் ஒன்று திரிவுபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது. இதனூடான தனக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பு முயற்சிப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டார். தடுப்பு காவலில் உள்ள ஹரக்கட்டாவுடன் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தியினால் தனது உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அது குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் போலீஸ் மா அதிபர்
குழுவில் வலியுறுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த நீதியரசர் பி சூரசேன பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து குழுவினால் அறிவிக்க முடியாது என்றும் குழுவின் செயற்பாடுகளை அறிக்கையிடும் ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ஊடகங்களிடம் வலியுறுத்தினார். இச்சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியான தேசபந்து தென்னகோனுக்கும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது. போலீஸ் மாதிபரை பாதாள குழுவுடன் ஒப்பிடுவதால் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சட்டத்தரணி சஞ்சய வீர விக்ரம இதன்போது சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, இவர் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர், ஹரக்கட்டாவும் அச்சமடைவார் என்று கடுமையாக சாடினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன், இவர் என்னை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திலும் பேசுகிறார், அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குறிப்பிட்டார். முன்வைக்கப்படும் அனைத்து கூற்றுகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை, ஒழுக்கமான முறையில் குழுவில் நடந்து கொள்ளுமாறு குழுவின் தலைவர் நீதியரசர் பி சூரசேன இதன்போது வலியுறுத்தினார். இதன்போது தனது கருத்தை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் ஒரு சில சாட்சியங்களை பிரதிவாதி தரப்புக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிட்டார். இரு தரப்பின் கருத்துக்களையும் ஆராய்ந்த சிறப்பு குழு பிரதிவாதி தரப்புக்கு ஒரு சில சாட்சியங்களை பரிசீலனை செய்வதற்கு அவற்றை வழங்குமாறு அறிவுறுத்தியது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுபான வரி சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமங்களை வழங்கி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையில் தாக்கல் செய்த 2 மனுக்களை விசாரணை செய்ய உயர் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26, 2024 முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 24, 2024 வரை 2 மாதங்களுக்குள் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உயர் நீதிமன்றம் கலால் ஆணையர் நாயகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று யசந்த கொடகொட, ஜனக் டி சில்வா மற்றும் ஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கலால் ஆணையர் MA குணசிறி, மேலதிக கலால் ஆணையர் AMP அரம்பலா, துணை ஆணையர்கள் CJA வீரக்கொடி, UDN ஜெயவீர, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, லஞ்ச ஊழல் ஆணைய தலைவர் உள்ளிட்ட 39 பேர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட 2024 ஜூலை 26 முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற 2024 செப்டம்பர் 21 வரை கலால் சட்டத்தின் விதிகளை மீறி பிரதிவாதிகள் பல மதுபான சாலை உரிமங்களை வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி மனுதாரர்கள் மனுவை விசாரிக்கவும் அனுமதி கோரினர். இதற்கமைய முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் தொடர்புடைய உத்தரவை பிறப்பித்த உயர் நீதிமன்றம் மனுவை விசாரிக்க முடிவு செய்தது. உலகையே உலுக்கிய 1996 ஆண்டு பதிவான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிருஷாந்தி குமாரசுவாமி எனும் மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி படுகொலை செய்த சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தமது தண்டனை குறைப்பு தொடர்பில் உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க உயர் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ராணுவ கோப்ரல் சோமாரத்ன ராஜபக்ஷ உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அமுல் செய்யப்படாமை காரணமாக தமக்கு மன்னிப்பளித்து தமது தண்டனை காலத்தை 20 வருட சிறை தண்டனை காலமாக மாற்றுவது குறித்து ஜனாதிபதி ஆராய வேண்டும் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுவை அடிப்படை உரிமை மீறல் மனுவாக தாக்கல் செய்திருந்தனர். இதன்போது மனுதாரர்களுக்காக மன்றில் ஆஜரான ஜனாதிபதி
ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமது சேவை பெறுநர்கள் நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் நிலையில் அது கொடூரமானது என்றும் அவர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் அதனால் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் கூறினார். அரசியல் அமைப்பின்படி நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் தத்துணிவு அதிகாரம் என சுட்டிக்காட்டிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க அத்தகைய மன்னிப்பை கோர மனுதாரருக்கு எவ்விதமான சட்ட ரீதியிலான உரிமைகளும் இல்லை என இதன் போது குறிப்பிட்டார். மனுதாரர்கள் உண்மைகளை மறைத்து மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர்கள் உண்மையான சான்றுகளுடன் நீதிமன்றுக்கு வரவில்லை எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க மற்றொரு அடிப்படை ஆட்சேபனையை முன்வைத்தார். இந்த நிலையிலேயே விடயங்களை ஆராய்ந்த உயர் நீதிமன்றம் இம்மனுவை விசாரணைக்கு ஏற்காமல் தள்ளுபடி செய்தது. கடந்த 1998 ஆண்டு 3 நீதிபதிகளை கொண்ட கொழும்பு உயர் நீதிமன்ற அமர்வு மூலம் குற்றவாளிகள் என தாம் நிரூபிக்கப்பட்டு அந்த நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக மனுதாரர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் அரசாங்கம் எடுத்த கொள்கை ரீதியிலான முடிவு காரணமாக மரண தண்டனையை நிறைவேற்றுவதில்லை என அரசு தீர்மானித்துள்ளதாக மனுதாரர்கள் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக மனுதாரர்களாகிய தாம் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை 20 ஆண்டு சிறை தண்டனையாக மாற்றவும் தண்டனை விதிக்கப்பட்ட 1998 ஆண்டு முதல் தண்டனை காலத்தை அமுல்படுத்த உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணையும் புதிய ஏர்பஸ் A330-200 விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் கடற்கரைக்கு மேலாக குறித்த விமானம் பறந்து செல்லும் காட்சியை பலரும் பார்வையிட்டுள்ளனர். பிரான்சின் தலைநகர் பாரிஸில் இருந்து A330-200 வைட் பாடி என்ற ஏர்பஸ் விமானம் இலங்கையை வந்தடைந்தது. குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்கும் முன்னர் மிகவும் தாழ்வாக கொழும்பின் காலிமுகத்திடல் கடற்கரையோரமாக பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய இன்று காலை 9:40 மணியளவில் கொழும்பு காலிமுகத்திடல் கொல்லுப்பிட்டி பாணந்துறை கடற்கரை அண்டிய பகுதியில் தாழ்வாக பறந்து சென்றுள்ளது. இதனை அங்கு கூடியிருந்த மக்கள் பார்வையிட்டனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்கு நீர்த்தாரை அடிக்கப்பட்டு வரவேற்பு வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் முதல் அகல உடல் விமானத்தை வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்க முடிந்தது என தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட MP ரவிகரன் குற்றம் சாட்டினார். வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களில் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாக மாறிவிட்டனர். மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகளையும் பொய் தகவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தரப்பு பாதுகாப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த அவர், கடந்த சில நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்க முடிந்தது. வனவள திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், இத்திணைக்களங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திருடி வருகின்றார்கள். பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சட்டத்துக்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக, தொல்லியல் ஒதுக்கு பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்கின்றனர்.
வருகின்றார்கள். இதனால் இங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளில் குடியிருக்க முடியாமல், வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களால் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள். இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய அன்றாட உணவு தேவை, அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி என்பவை மறுக்கப்படுகின்றது. ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் தண்டுவான் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏசிபாம் என்ற கிராமத்தில் 47 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் 1997 ஜேசிக்குரு ராணுவ நடவடிக்கையின் மூலம் இவர்கள் இடம்பெயர்ந்தனர். இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள்குடியமர்வு நடவடிக்கைகள் யாவும் பூர்த்தியடைந்து விட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் இம்மக்கள் இன்னும் தங்களின் சொந்த கிராமத்தில் மீள்குடியேற்றப்படவில்லை. காரணம், 2012ஆம் ஆண்டு இக்கிராமம் தண்டுவான் ஒதுக்க காடு என வனவள திணைக்களத்தால் சட்டத்துக்கு முரணாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றமையாகும். ஒரு பிரதேசத்தை வன ஒதுக்காக வர்த்தமானி அறிவித்தல் செய்யும் முன் அது பற்றி அந்த பிரதேச மக்களுக்கோ பிரதேச செயலாளர் ஊடாக அறிவிக்க வேண்டும். இது தொடர்பான கருத்துக்கள் மக்களிடம் புறப்பட வேண்டும். இவற்றுக்கெல்லாம் முரணாக இவ்வாறெல்லாம் செய்யாமல் இப்பிரதேசம் தண்டுவான் வன ஒதுக்கு பிரதேசமாக நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு புறம்பாக வர்த்தமானப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திருட்டு திணைக்களம் இப்பிரதேசத்தை தண்டுவான் வன ஒதுக்கு பிரதேசமாக 2012 வர்த்தமானி அறிவித்தல் செய்ய முன்பு 1979ஆம் ஆண்டில் இப்பிரதேசம் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட்டு எல்லை கற்கள் நாடப்பட்டு நில அளவை வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. டொப்பா பிபி 66 என்ற வரைபட தொகுதியினில் இவ்வரைபடம் உள்ளது. இந்த கிராமத்தை திட்டமிட்டு திருடும் போது வனவள திணைக்களத்துக்கு இது தெரிந்திருக்கவில்லை. இதே போல்தான் சட்டத்துக்கு முரணாக வனவள திணைக்களம் தமிழ் மக்களின் காணிகளை வன ஒதுக்கு பகுதியாக வர்த்தமானி மூலம் அறிவித்து வருகின்றார்கள். ஒதுக்க காட்டில் அமைந்துள்ள சித்தாத்தன் குளம் எனப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை விடுவிக்க வனவள திணைக்களம் இதுவரை இணங்கவில்லை. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் வன ஒதுக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களை மட்டுமே கொண்ட ஒரு குடியேற்ற திட்டமாக போகஸ் உருவாக்குவதற்காக 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை வனவள திணைக்களம் விடுவித்துள்ளது. ஆனால் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பகாமம் பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படை தளம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து 8000 ஏக்கர் வனப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. வனவள திணைக்களத்தின் அனுமதியின்றி குறித்த சட்ட ஏற்பாடுகள் எவற்றையும் பின்பற்றாது இவ்வடர் வனப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள பெறுமதியான மரங்கள் இரகசியமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசு இது தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். சமகாலத்தில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவெனில் வன திணைக்களம், வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாகவும் மாறிவிட்டனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலகங்கள் தோறும் வன ஒதுக்கு பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். திருடனே களவை விசாரிக்கும் நகைப்புக்கிடமான இந்த நீதி வழங்கும் பொறிமுறை ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சியிடமேறிய இந்த அரசுக்கு பேரவமானமாகும். இவ்விசாரணை மேற்கொள்ள வரும் அதிகாரிகள் கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் ஊழலில் மூழ்கி திளைத்தவர்கள் என சொல்லுகின்றார்கள். இவர்கள் இங்குள்ள வனப்பகுதிகளை விடுவிப்பது தொடர்பில் பொய்யான தகவல்களை அரசுக்கு வழங்கி வருவதுடன் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகளையும் பொய் தகவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் வருகின்றனர். கடந்த 2023/6/1 முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், வனவள திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆகியோருடன் வனவள பகுதிகளை விடுவிப்பதாக கூறி கூட்டமொன்றை ஏற்படுத்திய வனவள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி சமந்தி வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் முறையற்ற தீர்மானங்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறும் இத்தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு அங்கிலம் நிலம் கூட விடுவிக்க முடியாது என அச்சுறுத்தியுள்ளார். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் கடமையாற்றிய இவர்கள் போன்ற அதிகாரிகளை இந்த அரசாங்கம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன்.
ரத்தினபுரி ஸ்ரீ திரிபுர சுந்தரி ரத்தின சபேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கொழும்பு கொட்டாஞ்சேனை சிவன் ஆலயத்தில் இருந்து தீர்த்த யாத்திரை இன்று காலை ரத்தினபுரியை நோக்கி ஆரம்பமானது. சுவாமியே சரணமையப்பா. அன்பான சிவனடியார்களே, வருகின்ற 8ஆம் தேதி சப்ரகமுவ மாகாண ரத்னபுர என்ற இடத்தில் ரத்னேஸ்வரர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் காண உள்ளதால் அனைத்து அடியார்களும் அவ்விழாவில் கலந்து சிறப்பிக்கும் முகமாக அனைவரையும் ஆலயம் சார்பாக அழைக்கின்றோம். ரத்தினேஸ்வரம் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ரத்தின பூமிக்கான புனித தீர்த்த யாத்திரையானது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தங்கள், இலங்கையில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களில் இருந்து பெறப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் கலசங்கள் ஆகியன விசேட பூஜை வழிபாடுகளுடன் தலைநகர் கொழும்பில் உள்ள பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் பஞ்ச ஈஸ்வரங்களிலிருந்து பெறப்பட்ட தீர்த்தங்கள் மற்றும் கலசங்கள் என்பன இந்த தீர்த்த யாத்திரையினூடாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் ஆகியோரும் பக்த அடியார்களும் இந்த தீர்த்த யாத்திரைக்கான பூஜையில் கலந்து கொண்டனர். இலங்கையின் அற்புதமான நகரான ரத்னபுரியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி ரத்னேஸ்வரம் ஆலயமானது நூற்றாண்டுகளாக இறைவன் சிவபெருமான் மீது பக்தி செலுத்தும் இடமாக விளங்குகிறது. இந்த ஆலயம் பழைமை, பண்பாடு மற்றும் பக்தி ஆகிய மூன்றையும் ஒன்றிணைக்கும் ஆன்மீக மையமாக உள்ளதோடு விபீஷணன் வழிபட்ட சிறப்புக்குரிய ஆலயமாகவும் போற்றப்படுகின்றது. தென்னிந்திய ஸ்தபதியர் பாரம்பரியத்துடன் கூடிய வடிவமைப்பில் நிர்மாணிக்கப்பட்ட ஆலயத்தில் ரத்னேஸ்வரர் மூலவராகவும் திரிபுர சுந்தரி அம்பாள் உபதேவியாகவும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை மற்றும் 7ஆம் திகதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை எண்ணெய் காப்பு இடம்பெறவுள்ளதோடு ரத்தினபுரி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ரத்தின சபேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி முதல் 8:26 மணி வரை இடம்பெறவுள்ளது. மத்திய கொழும்பு இந்து மகா வித்தியாலயத்தின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பாடசாலையில் கிரிக்கெட் அணி ஒன்றை ஆரம்பிக்கும் பூர்வாங்க நிகழ்வு மற்றும் கிரிக்கெட் பயிற்சிக்கான விளையாட்டு உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வு என்பன பாடசாலை அதிபர் பி பத்மரஞ்சன் தலைமையில் பாடசாலை வளாகத்தில் நேற்று நடைபெற்றன. பாடசாலையின் 1998ஆம் ஆண்டு காபோத சாதாரண தர மாணவர் பிரிவினர் மற்றும் ஜனனம் அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். கிரிக்கெட் விளையாட்டுக்கு தேவையான சகல உபகரணங்களையும் 1998ஆம் ஆண்டு மாணவர் பிரிவினர் பாடசாலை அதிபரிடம் கையளித்தனர். கல்வியில் சிறந்து விளங்கும் இப்பாடசாலை விளையாட்டிலும் குறிப்பாக கிரிக்கெட்டிலும் சாதனை படைக்க வேண்டும். எமக்கு கிடைக்காத விடயங்கள் எமது பாடசாலையில் தற்பொழுது கல்வி பயிலும் இளம் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும். அந்த குறையை நீக்க வேண்டும் என்பதற்காகவே 1998ஆம் ஆண்டு பிரிவு பழைய மாணவர்களாகிய நாம் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் என பழைய மாணவர்கள் குறிப்பிட்டனர். குறிப்பாக எமது பாடசாலை 100ஆண்டு விழா காணும் போது மாபெரும் கிரிக்கெட் போட்டி மட்டுமல்லாது கால்பந்தாட்ட அணி ஒன்றையும் எதிர்காலத்தில் உருவாக்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் கிரிக்கெட் பயிற்சிகளை வழங்குவதற்கான கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் மற்றும் மைதான வசதிக்கான நிதி உதவியை ஜனனம் அறக்கட்டளை எமக்கு வழங்கியுள்ளது என பழைய மாணவர்கள் தெரிவித்தனர். இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.